நண்பர்களே, நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா ஒரு கருப்புங்கிற சாமி கேரக்டர்ல நடிச்ச படம் தான் கருப்பு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூல பார்த்தரலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். கருப்பு இந்த படத்தோட கதை என்ன? கேரளாலேருந்து இந்திரன் தான் பொண்ணை கூட்டிட்டு சென்னையில் தான் பொண்ணோட ஆப்ரேஷனுக்காக 60 பவுன் நகை எடுத்துட்டு சென்னை வராரு. அப்போ வரும்போது ஸ்டேஷனுக்கு ஒரு முன்னாடியே இறங்கிறாரு. அப்போ இறங்கும்போது அங்கே இருக்க ரவுடிகளாக சேர்ந்து அவரோட 60 சவரன் நகையை ஆட்டையை போட்டுறாங்க. ஆட்டையை போட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸ்டேஷன்லேருந்து அவங்க சரி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. சரி பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க. பட் என்னென்னா 60 சவரனில் 45 சவரன் தான் கிடச்சிருக்கு, மீதி 15 சவரன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது சரி 45 சவரன் கிடச்சிருச்சு அதையாவது கொடுங்கன்னு சொல்லி இந்திரன் வாங்க போகிறாரு. அப்போது அங்கே இருக்க ஸ்டேஷனில் கேட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இங்கே தர மாட்டோம், கோர்ட்டில் தான் தருவோம், கோர்ட்டில் நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லும்போது அப்போது இந்திரன் வெக்ஸாகி என்ன பண்ணுறாருன்னா, நான் எப்படியே அந்த நகையை வாங்கணும்னு சொல்லி சரி கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போது ஒரு அட்வொகேட் வேணும்ல, ஸோ அதனால் நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட போய் அட்வொகேட்டாக நின்று அந்த நகையை வாங்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ வாங்கும்போது ஆர்ஜே பாலாஜி சீக்கிரமாக வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த நகையை இழுத்து அடிக்கிறாரு. இந்தா தரேன் அந்த தரான்னு சொல்லி 4 மாதம் இழுத்து அடித்து இந்திரனோட காசுலேயே நல்லா பிரியாணியாக சாப்பிட்டு இது பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸான ஒரு இந்திரன் என்ன பண்ணிடுறாருன்னா, அங்கே கோர்ட்டில் இருக்க கருப்பசாமி, எல்லை கருப்பசாமி அந்த கோயிலில் போய் மிளகா அரைச்சு இது பண்ணிடுறாரு. இந்திரனோட நிபந்தனையை கேட்கறதுக்காக கருப்பசாமி சூர்யாவோட உருவத்தில் அந்த கோர்ட்டுக்கு வர்றாரு. அப்போது ஆர்ஜே பாலாஜியை தண்டனை கொடுக்கறதுக்காக இது பண்ணுறாரு. அப்போ தண்டனை கொடுக்கும்போது ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது எப்படி நியாயமாகும், எல்லாருமே தப்பு தானே பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் வேணால் இந்த கோர்ட்டை மாற்றி காட்டுங்கன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் போகிறாரு. இதுக்கப்புறம் அந்த கருப்பசாமி சூர்யாவோட உருவத்தில் கோர்ட்டுக்குள்ளே அந்த நீதி வாங்கி கொடுத்தாரா, அந்த நகையை இந்திரனுக்கு திருப்பி கொடுத்தாரா, கோர்ட்டு எப்படி மாறுச்சு, ஸோ நீதி விற்கப்பட்டுதா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் அண்ட் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு சீரியஸாக காமெடியாக சாமி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நல்லபடியாக காட்டியிருந்தார். அண்ட் அதே மாதிரி அவரோட மேக்கிங்ஸ்லாம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சீன்ஸ்லாம் வச்சு சூப்பராக எடுத்திருந்தார். மெயினாக இந்த படத்தில் சூர்யா தான் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா கங்குவா ஆகட்டும் இன்னும் நிறைய படங்கள்ல அந்த மனுஷனை வச்சு செஞ்சுட்டாங்க. அவருக்கு எல்லா திறமையும் இருந்துமே அந்த மனுஷனை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அப்படி இல்லாமல் சூப்பராக ஒரு கம்பேக் மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் டான்ஸ் ஆகட்டும், அவர் டைலாக் டெலிவரி ஆகட்டும் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் தரமாக பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி இதில் த்ரிஷாவும் தனக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்திரன் மலையாளத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். சரி தமிழில் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு பார்த்தா லாங்குவேஜ் தான் ப்ராப்ளமே தவிர அவரோட ஆக்டிங் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார் மனுஷன். அந்த நகை காணாமல் போய் யதார்த்தமாக நிற்கிற கேஸ் ஆகட்டும் அண்ட் ஒவ்வொரு நாளும் அந்த கோர்ட் வாசல் நின்று யதார்த்தமாக நின்று அந்த நகை கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ண சீக்வன்ஸ் ஆகட்டும். அண்ட் அதே மாதிரி தான் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த நகை கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடும். அப்போ அவர் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இதாண்டா இதுக்கு தாண்டா நீங்கள் இவ்வளோ இது பண்ண இந்தாங்கடா எடுத்துக்கோன்னு சொல்லி விசிறி அழுதுறதுங்களாகட்டும் உண்மையாலுமே மனுஷன் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி நட்டி நட்ராஜ் இந்த படத்தில் தனக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் மெயினாக இந்த படத்தில் மியூசிக் தரமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கருப்பன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே தேட்டர்லேருந்து நம்மளுக்கு அதிருது, அப்படியே சீட்டெல்லாம் அதிருது. உண்மையாலுமே ஒரு கருப்பசாமி வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலை நம்மளுக்கு நல்லபடியாக கொடுத்துருந்தாரு. ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஆகட்டும் அண்ட் சாங்ஸ் ஆகட்டும் அண்ட் அவர் சாய் அபியங்கர் இந்த வயசுக்கு உண்மையாலுமே தரமான ஒர்க்காக பண்ணியிருந்தார். அண்ட் மெயினாக சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ஒரு வேற லெவல் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஆகட்டும் அண்ட் ஓப்பனிங் சீனில் அண்ட் சூர்யாவோட என்ட்ரி சீக்வன்ஸ் ஆகட்டும் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் காட்டின விதங்கள் ஆகட்டும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படத்தில் மைனஸாக பார்த்ததுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படத்தில் ஒவ்வொரு இடங்களில் மட்டும் ஒரு டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் வாட்ச் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். சூர்யாவோட ஆக்டிங்காகவும் சாய் அபியங்கர் மியூசிக்காகவும் அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனுக்காகவும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் விஜய்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறது யார் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கே காப்பாற்றுவாரா இல்லை பிரதீப் ரங்கநாதன் காப்பாற்றுவாரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒரே இந்த படத்தில் தவிடுபடியாக்கி நான் இருக்கேன்டா, நான் என்னை விட்டு போட்டு நீங்கள் எங்கடா அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சூர்யா நல்லபடியாகவே காட்டிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங் என்ன 5 out of 3.5. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல்
கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம ஸ்டார் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.